கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த மேய்ப்பனி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த தியானத்தை பார்க்கிற உங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய தியானமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். இந்த வசனம் மிகவும் அழகாக இருக்கிறது. மோசே ஒரு சூழ்நிலையிலே யாருக்கு நேராக தன் கைகளை விரிக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு நேராக விரிக்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நாளாக ஆரம்பத்தில் தேவனுக்கு நேராக கரம் உயர்த்தப்பட்ட மோசே பின்பாக ஆண்டவர் இந்த செங்கடலுக்கு முன்பாக சொல்லுகிறார், உன் கையும் உன் கோலையும் செங்கடலுக்கு நேராக நீட்டி என்று சொல்லுகிறார். இந்த தியானத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு சூழ்நிலை ஒரு காரியம் வரும்போது நம்முடைய கரம் யாருக்கு நேராக விரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு நேராக மோசே தன் கைகளை விரித்தானாம். அதுக்கு முன்பாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கல்மழையும் இடி முழக்கங்களும் எல்லாம் உண்டானதுனாலே எகிப்து தேசத்திலிருந்து எல்லா விதமான காரியங்கள் அழிக்கப்பட்டது, எல்லா விதமான வளங்கள் கெடுக்கப்பட்டது, பயிர் வகை நாசமாயிடுச்சு. இந்த பெரிய சூழ்நிலை மத்தியிலே பார்வோன் மோசே அழைத்து இதெல்லாம் விலகும்படி சொல்லும் போது மோசே பார்வோனின் சமூகத்தை விட்டு கர்த்தருக்கு நேராக வந்து கைகளை விரித்தானாம். இந்த காலை தியானத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத கல்மழை போன்ற, மழையை போன்ற, இடி முழக்கங்களை போன்ற இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் உண்டாய் கொண்டிருக்கும் என்று சொன்னால், ஒரு நஷ்டமும் ஒரு அழிவும் உண்டாய் கொண்டிருக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் அது நிற்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டா கர்த்தருக்கு நேராக தன் கைகளை விரிக்க வேண்டும். வசனம் அழகா இருக்கிறது. மோசே தன் கைகளை விரித்த போது அதுக்கு அடுத்த வசனம் இருக்கிறது, கர்த்தர் மழையையும் கல்மழையையும் இடி முழக்கங்களையும் நின்று போனதை பார்த்தாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தாழ்மையா நினைக்கிறேன், மோசே கைகள் தேவனுக்கு நேராக விரிக்கப்படும் போது 3 காரியம் நடந்தது. மழை நின்றது, கல்மழை நின்றது, இடி முழக்கம் நின்றது. இன்றைக்கு காலையிலே ஒருவேளை அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நஷ்டங்களாக தொடர்ந்து காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். மோசே அவருக்கு நேராக கைகளை விரித்தது போல நீங்களும் நானும் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே, நம்முடைய சோதனைகள் மத்தியிலே கர்த்தருக்கு நேராக கைகளை விரிப்போம் என்று சொன்னால், மோசேயின் கைகள் விரிக்கப்படும் போது அவன் ஜெபத்தை கேட்டு பதில் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு நிச்சயமாய் பதில் செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். ஆண்டவரே, எங்கள் நேரங்களில் எங்களுடைய சூழ்நிலை மத்தியிலே எட கரங்கள் எப்போதும் உமக்கு நேராக விரிக்கப்பட உதவி செய்யும்படியா வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.